எழுத்தாளன் தான் இந்த உலகத்தில் ரொம்ப பெரியவன் என்று நான் கருதுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தகுதி உடையவர்களை காட்டிலும் ஒரு எழுத்தாளனுடைய இடம் ஒரு இன்ச்சாச்சும் உயர்ந்த இடம் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். ஏனென்றால் மற்றவர்கள் தங்கள் வாழ்நாளில் பார்ப்பதை, அனுபவிப்பதை, சுகிப்பதை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வகையில் நினைவுகளாக மாற்ற தெரியாமல் விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் அதை படைப்பாக மாற்றி அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்து விட்டு போகிறார், ஒரு புத்தகமாக கொடுத்து விட்டு போகிறார். ஒரு மகாகவி பாரதி என்ற ஒரு அழுக்கு கோட்டு போட்ட, ஒரு கிழிந்த கோட்டு போட்ட, யாரோ ஒரு மன்னனுக்காக கூட பாட்டு எழுதிய ஒரு புலவனை, ஒரு கவிஞனை இன்றைக்கு நாம ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து இவர் மகாகவி பாரதி இந்திய சுதந்திரத்துக்காக பாடின மகத்தான கவிஞன் என்று அறிமுகப்படுத்துகிறோம் என்றால், ஒரு எழுத்தாளன் பல தலைமுறைகளை தாண்டி ஒரு வீட்டுக்குள் வசிக்கிறார். மற்ற யாருக்குமே அந்த இடம் கிடையாது, ஒரு ரைட்டருக்கு மட்டும்தான் அந்த இடம். அதனால்தான் எப்பொழுதுமே ஒரு எழுத்தாளன் ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அவன் நிகழ்காலத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுபவனாக இருப்பான். பாரதி அப்படி இருந்தான். ஒரு உப்பு மிளகா வாங்குவதற்கு கூட கஷ்டப்படுவதாக இருந்தான். புதுமைப்பித்தன் என்கிற எங்களுடைய மகத்தான முன்னோடி ஒருவன் ஒரு சைக்கிள் பெல் சத்தம் கேட்கும் போதெல்லாம் வெளியில் எட்டி பார்த்துட்டான். யாராவது ஒருவர் ஒரு 50 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புவார்களா, நம்முடைய வாழ்நாளை கொஞ்சம் நீடித்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆனால் புதுமைப்பித்தன் இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இப்படி ஒரு மேடையில் நான் புதுமைப்பித்தனை நினைவு கூறுகிற இந்த தகுதி வேற எந்த துறையை சார்ந்தவர்களுக்குமே கிடையாது. ஒரு எழுத்தாளனுக்கு மட்டும்தான் அந்த மிகப்பெரிய, ஏனென்றால் அவன் தான் ஒரு காலத்தை உறைய வைக்கிறான். நண்பர்களே, ஒரு காலத்தை இந்த உலகத்தில் உறைய வைக்கிற ஒரு மிகப்பெரிய இடம் ஒரு ரைட்டருக்கு மட்டும்தான் இருக்கு. கு. அழகிரிசாமி என்கிற எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு எழுத்தாளன் கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவில் உள்ள ஒரு பாதையில் கீழே கிடக்கிற தவறி விழுந்த ஒரு வெள்ளரி பிஞ்சை தங்கள் பசியின் நிமித்தம் எடுக்கலாமா வேண்டாமா என்று பஞ்சம் பிழைக்க வந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு அம்மாவையும் மகளினுடைய 2 பேருடைய மனங்களும் போட்டி போடுவதை எழுதியிருக்கிறார். எடுத்தா நம்ம எவ்வளவு அவமானப்படுவோம், எடுத்தா யாராவது பார்த்துட்டா நம்மளுக்கு எவ்வளவு அசிங்கம். இந்த போட்டியின் கடைசியில் அம்மா அந்த வெள்ளரி பிஞ்சையை எடுத்து விடுகிறார். நம்மளே அந்த கதையில் திரிபுரம், அந்த கதையில் அழகிரிசாமி இன்னும் கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகிற போது அன்றைய இரவு பசி பொறுக்க முடியாமல் ஒரு இருட்டில் ஒதுங்கி யாரோ ஒரு ஹோட்டலில் வேலை முடித்து விட்டு இருக்கிற ஒரு சர்வர் பையனிடம் 10 ரூபாய்க்கு சோரம் போய் அந்த 10 ரூபாயை கொண்டு மகள்கிட்ட இப்ப சாப்பிட்டுலாம் 2 பரோட்டா சாப்பிட்டுலாம் என்று சொல்லுகிற ஒரு அம்மாவை அழகிரிசாமி நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிற போது கோவில்பட்டியும் சாத்தூரும் இணைகிற அந்த சாலையில் பயணிக்கிற போதெல்லாம் ஒருவேளை அந்த வெள்ளரி பிஞ்சு இந்த இடத்தில் கிடைத்திருக்குமா, ஒருவேளை அந்த அம்மாவும் மகளும் குனிந்து போட்டி போட்டு அந்த வெள்ளரி பிஞ்சை இங்கிருந்து எடுத்திருப்பார்களா என்று 60 வருடம் 70 வருடம் கழித்து எனக்கு அந்த நினைவு வருகிறது. என்றால் நினைவுகளை மறந்து கொண்டே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையில் எழுத்தாளனும் கலைஞனும் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் இந்த சமூகத்தில் ஒரு மிக மிக உயர்ந்த இடம் ஒரு எழுத்தாளனுக்கு என்றைக்குமே விதிக்கப்பட்டு இருக்கிறது.